வணக்கம் நண்பர்களே. கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் 2 பேர் எகிப்தில் நடக்கக்கூடிய அகழாய்வில் பங்கேற்கிறாங்க. அதாவது அவங்களோடு இணைந்து ஏன்ஷியன்ட் ட்ரேட் லிங்க்ஸ், அதாவது பழங்கால வணிக தளங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஏன்ஷியன்ட் மேரிடைம் ட்ரேட் லிங்க்ஸ், அதாவது வணிக கடல் வழி வழித்தடங்கள், இதை கண்டுபிடிக்கிறதுனால தமிழர்களுக்கும் ரோமானியர்கள் மற்றும் எகிப்தியர்களுக்கும் இடையே இருந்த அந்த நல்லுறவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்காக TNSDA, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, TNSDA அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, இதை சேர்ந்த 2 ஆர்கியாலஜிஸ்ட் எகிப்துக்கு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெர்னிக்கே அப்படிங்கிற இடத்துல நடத்தின அகழ்வாய்வில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரைப்ட் பாட்ஷ்ரெட்ஸ், அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓட்டு துண்டுகள் கிடச்சிச்சு. இதனால் எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த அந்த வணிக தொடர்பு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 1995 பெர்னிக்கேயில் நடத்தப்பட்ட எக்ஸ்கவேஷனில் கிடச்ச அந்த பானை ஓட்டு துண்டில் எழுதப்பட்டிருந்த தமிழ் பிராமி டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொர்ரபுமன், KORRAPUMAN, கொர்ரபுமன். இன்னொரு சைட்டோட நேம் என்ன அப்படின்னா குவாசர் அல் குவாதிம். அங்கே கிடச்ச பாட்ஷ்ரெட்டில் என்ன எழுதப்பட்டிருந்து அப்படின்னா கானன் காட்டன், KANAN கானன், CATAN காட்டன். ஸோ நம்ம நாட்டை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்டான ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தன்னுடைய புத்தகமான ஏர்லி தமிழ் எபிகிராஃபி ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம்ஸ் டு த 6th century AD, இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டை தவிர வெளிநாடுகளில் எங்கெல்லாம் இந்த தமிழ் பிராமி பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சிருக்குதோ அதையெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இதில் ரோமானியன் மற்றும் ஈஜிப்டியன் சைட்ஸ் இருக்கும் இல்லையா, செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இருந்த இந்த சைட்ஸில் உள்ள என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்டாக தொடங்கப்பட்டிருக்க இந்த எக்ஸ்கவேஷன் ஒரு 10 ஏக்கர் சைட்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இது December 17 வரை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.